பார்வதி தேவி கைலாயத்தில் குளிக்கச் சென்றபோது தன் உடலில் இருந்த மஞ்சளை உருட்டி அதிலிருந்து ஒரு குழந்தையை உருவாக்கி தன் சுவாசத்தை ஊதி உயிர் கொடுத்து அந்த சிறுவனை வாயிற்காவலனாக நிற்க வைத்தாள். தாய்க்கு விசுவாசமாக இருந்த சிறுவன் சிவபெருமானை கூட உள்ளே அனுமதிக்கவில்லை. பார்த்த பெருமானுக்கு கோபம் வந்தது. அவன் தலையை கொய்தெடுத்தார். வெளியே வந்த பார்வதி தேவிக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. காளி தேவியாக உருவெடுத்து உலகில் இருக்கும் அத்தனை உயிர்களையும் அழிப்பேன் என்று சுற்றித் திரிந்தாள். இதை பார்த்து சிவபெருமான் தன் படைகளை அழைத்து வடக்கு நோக்கி படுத்திருக்கும் ஜீவராசி எதுவாக இருந்தாலும் அதன் தலையை கொண்டு வந்து சிறுவனுக்கு பொருத்துங்கள் என்று ஆணையிட்டார். அப்படியே வடக்கு நோக்கி படுத்திருந்த யானையின் தலையை கொண்டு வந்து அவனுக்கு பொருத்தி உயிர்ப்பித்தார். பார்த்து மகிழ்ந்த பார்வதி தேவி அவனை கட்டி அணைத்தாள். சிவபெருமான் அவனை கணங்களுக்கு அதிபதியாகவும் கைலாய வாசலில் காவலனாகவும் மாற்றினார். ஒரு நாள் பரசுராமர் கைலாயத்தில் பெருமானை காண வந்தார். தந்தைக்கு விசுவாசமாக இருந்த விநாயகர் ஆழ்ந்த தியானத்தில் இருந்த பெருமானை பார்க்க அவரை அனுமதிக்கவில்லை. உடனே அவர் பெருமான் தனக்கு கொடுத்த கோடரியை எடுத்து விநாயகரை தாக்கினார். தன் தந்தையின் கோடரி என்பது விநாயகருக்கு புரிந்ததால் அதை தன் தந்தத்தில் தாங்கிக் கொண்டார். அப்படியாக ஒரு தந்தம் உடைந்து ஏகத்தந்த விநாயகராக காட்சி கொடுக்கிறார். மகாபாரதத்தை எழுத நினைத்த வியாசர் சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் புரிந்தார். ஞானத்தில் சிறந்த ஒருவரை எனக்கு உதவியாக கொடுங்கள் என்று வேண்டி நின்றார். அவரும் ஞானத்தின் புகலிடமான விநாயகரை உனக்கு உதவியாக கொடுக்கிறேன் என்று சொன்னார். வியாசர் சொல்ல விநாயகர் எழுதுவதாக ஒப்புக்கொண்டார். ஆனால் ஒரு நிபந்தனை, நீ தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நிறுத்தினால் நான் எழுதுவதை நிறுத்திவிடுவேன். அப்படியாக வியாசர் சொல்ல தன் உடைந்த தந்தத்தை வலது கரத்தில் எடுத்து மகாபாரதத்தை எழுதி கொடுத்தார் விநாயகர். சைவர்கள் விநாயகரை கணபதி, கணேசன் என்று பல திருநாமங்களில் அழைக்கிறார்கள். வைணவர்கள் இவரை தும்பிக்கையாழ்வார் என்று அழைக்கிறார்கள். எல்லா பூஜைகளிலும் முதலில் வணங்குவது விநாயகரை. ஒரு காரியம் தொடங்குவதற்கு முன் விநாயகரை கும்பிட்டு தொடங்குவார்கள். எழுதுவதற்கு முன் பிள்ளையார் சுழி போட்டு தொடங்குவார்கள். விநாயகர் தன் தாய் தந்தையை சுற்றி வந்து வணங்கியதால் பிள்ளையார் என்ற பெயர் பெற்றார். ஆடி புதன்கிழமையான இன்று அருகில் இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு சென்று அருகம்புல் மாலை சாற்றி விநாயகரை வழிபட்டு அவரின் அருளாசி பெற்று வாருங்கள். நன்றி.